So we'll now start with residential status. நம்ம யாருக்கு tax calculate பண்ணி payment பண்ண போறோமோ அவருடைய residential status, whether he resides in India or foreign country or he resides here or there now and then மாறி மாறி இருக்கிறார். நாம போடுற tax வந்து மேக்ஸிமம் யாருக்கு தான் applicable ஆகும்னா resident. Okay, அதனால residential status is very very important. So income மூணு பார்ட்டா பிரிக்கிறோம். ஓகே, இன்கம் மூணு பார்ட்டா பிரிக்கிறோம். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் ஹஃப் மூணு வெரைட்டியா பிரிக்கிறோம். இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹஃப். இண்டிவிஜுவல் ஹஃப் தவிர மற்ற அதுக்கு ரெண்டே கேட்டகரி தான். இன்கம்ல பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்கம் அண்ட் ஃபாரின் இன்கம் and foreign income but having slight Indian connection. Residential status resident and also ordinarily resides only in India. Resident only but occasionally resides in India. ரொம்ப நாள் வெளிநாட்டில் இருப்பார், கொஞ்ச நாள் இந்தியாவுக்கு வருவார். அவரை ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ரொம்ப கம்மி நாள் இல்லை இந்தியாவுக்கே இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாக்கா he is called as non-resident. இந்தியன் இன்கம் சம்பாதிச்சால் அது யாரா இருந்தாலும் they have to pay tax. யாரா இருந்தாலும் ROR இருந்தாலும் சரி, RNOR ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி, they have to pay the tax. And foreign income இருந்துச்சுன்னா it's taxable only for ROR, மிச்சம் ரெண்டு பேருக்கும் கிடையாது, exempted. ஃபாரின் இன்கம்ல ரெண்டு கேஸ் மட்டும். ஃபாரின்ல இருக்கக்கூடிய பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். ஃபாரின்ல இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருந்து இன்கம் வருது, ஆனா அந்த பிசினஸுக்கு கண்ட்ரோல் ஸ்லைட் கனெக்ஷன் ஃப்ரம் இந்தியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது ஃபாரின் இன்கம் பட் இந்தியனைஸ்டுன்னு வச்சுக்கலாம். ஆர் ஃபாரின்ல ஒரு ப்ரொஃபஷன் செட் பண்ணி இருக்கிறாங்க, அதோடைய செட்டப் பேஸ் இந்தியா அப்படின்னு சொன்னாக்கா அது இந்த ரெண்டு இன்கம். பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். பிசினஸ் இருந்தால் கனெக்ஷன், ப்ரொஃபஷன்ஸ் இருந்தால் செட்டப் இன் இந்தியா இருந்தால் அந்த இன்கம் பேரு ஃபாரின் இன்கம் பட் ஹேவிங் ஸ்லைட் கனெக்ஷன் இன் இந்தியா. இந்த ரெண்டு இன்கம் மட்டும் taxable for ROR and RNOR, not taxable for NR. If you are being non-resident, then Indian income only taxable. If you are being RNOR, Indian income and the business income as well as professional income, where the business has connection in India, professions has set up in India, அப்படின்னா அது வந்து taxable for these two cases. ROR அந்த எல்லா இன்கமும் taxable மாறிடும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம் அண்ட் இந்தியனைஸ்டு ஃபாரின் இன்கம் கிளாசிஃபை பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் அண்ட் ஹாஃப் ROR RNOR NR அப்படின்னு கிளாசிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. பர்சன்ஸ்ல நம்ம எத்தனை பேர் பார்த்தோம்? 7% பத்தி பார்த்தோம். as per section 2 class 31 பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்படி மைண்ட்ல வச்சுக்க சொன்னேன். 2 into 3 6 plus 1 7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுல இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹஃப் அதர்ஸ், அதர் கேட்டகரியில் வரும்போது we have only two classification. என்ன கிளாசிஃபிகேஷன்? ROR ரெசிடென்ட் அண்ட் நாட் ரெசிடென்ட் அப்படின்னு ரெண்டு கிளாசிஃபிகேஷன் தான் உண்டு. You have to understand the difference between individual half classification as well as others classification. Clear? Now, we have almost 6 classes. Okay, மொத்தம் 7 பார்க்க போறோம். 7 பார்க்க போறோம். Clear? அதுல 6 class 1 இண்டிவிஜுவலுக்கானது, 6 class 2 ஹஃப், ஃபர்ம்ஸ், AOP அவங்கள பத்தி பார்க்கிறோம். 6 class 3 கம்பெனிஸ் பத்தி பார்க்கிறோம். 6 class 4 பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, AJP. And 1 second person, third person, fourth, fifth and 6
AJP எல்லாம் local authority, artificial judicial persons, body of individual and this one, so cooperative society. அந்த எல்லா கேசஸ்க்குமே இங்க வந்துருது நமக்கு clear. AOP and BOI and local authority and AJP. இந்த இண்டிவிஜுவல் கேஸுக்கும் ஹஃப் கேஸுக்கும் இந்த ரெண்டு கேஸுக்கு மட்டும் ரெசிடென்டாக இருந்தால் அந்த ரெசிடென்ட் எப்படிப்பட்டவர், ஆர்ஓஆரா ஆர்என்ஓஆரா அப்படின்னு பார்க்கறதுக்கு செக்ஷன் 6 கிளாஸ் 6ல பார்க்க போறோம். கண்டிஷன்ஸ் ஃபார் பீயிங் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் applicable only for individuals and half. அவர் ரெசிடென்டா அந்த ரெசிடென்டா இருந்துச்சுன்னா ஆர்டினரியா நாட் ஆர்டினரியாங்கிற கிளாசிபிகேஷன் யாருக்கு மட்டும் தான் பொருந்தும், இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹாஃப். ஓகே, மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்றதுல இண்டிவிஜுவலுக்கு தான் நம்ம டைம் ஜாஸ்தி ஆகும். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே ஈஸி. ஸோ வி ட்ரை டு ஃபினிஷ் அப் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட், ஸோ த ரன்னிங் டீடைல்ஸ் ஐ ஹவ் கிவன் ஹியர். ஆனா ஒரு சம்மரி கொடுத்துருக்கிறேன். இந்த சம்மரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லெட் மீ ஃபினிஷ் அப் தட் சம்மரி ஹியர் டைரக்ட்லி. So I am going to deal with the summary. Clear? Now, I have given around 4 cases. ஒவ்வொரு கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட், இந்தியன் சிட்டிசனாக இருந்து லீவிங் இந்தியா. ஸோ இந்தியாவில இருந்து ஃபாரின் போறார். ஓகே, அவுட்சைட் இந்தியா. ஓகே, எதுக்காக போறாரு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ அல்லது crew member of an Indian ship, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ அல்லது crew member. இவர் யாரா இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவர் இந்தியா விட்டு வெளியே கிளம்புறார் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் crew member of an Indian ship. Clear? ஸோ அப்படி இருந்தால் ப்ரீவியஸ் இயரோட ஸ்டே 182 டேஸ்க்கு மேல இருந்தால் அவர் ரெசிடென்ட். வெதர் ஹி இஸ் பீயிங் த ரெசிடென்ட் ஆர் நாட் அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் இயர் ஸ்டே. லெட்ஸ் சி, இந்த ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். கிளியர்? நவ் ரன்னிங் ப்ரீவியஸ் இயர், வாட் இஸ் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர்? 25-26. இது current previous year. Prior to the previous year 1, prior to the previous year 2, prior to the previous year 3, prior to the previous year 4. நம்ம இந்த 4 ஆண்டுகள் எந்த வருஷத்துடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறோமோ அந்த ப்ரீவியஸ் இயருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 ப்ரீவியஸ் இயர் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஸோ 2024, 2023, 2022, 2021. Is that okay? அதுக்கு முன்னாடி prior to the previous year 5, prior to the previous year 6, prior to the previous year 7. இதையும் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. So then 2020, 21, 2019, 20, 2018, 19, இந்த 3 ஆண்டுகள் பிளாக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். Then prior to the previous year 8, prior to the previous year 9, prior to the previous year 10. கடந்த 3 ஆண்டுகள் 2017 and 18, 2016 and 17, 2015 and 16. Hope you'll be now able to understand. Okay, 4, 3 plus 3, 10 ஆண்டுகள். இப்ப இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்தியாவிலிருந்து எங்க போறாரு, அவுட் சைடு இந்தியா. ஓகே, இந்தியாவிலிருந்து ஃபாரின் போறார். எதுக்காக, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ அல்லது crew member of an Indian shipக்கோ வேலைக்கு போனார்னா ப்ரீவியஸ் இயர்ல அவருடைய ஸ்டே 182 days ஆர் மோர் இருந்தால் he is resident. இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கிளியர்? கடந்த ஆண்டுகள்ல
182 நாள் அல்லது அதுக்கு மேல இருந்தா 365 நாள்ல 182 நாளோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா he is being the Indian citizen. செகண்ட், ரெண்டாவதுல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. இந்தியன் சிட்டிசன் அண்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இதுல ரெண்டு பேர் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வராங்க. ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வராங்க. கிளியர்? ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது ஓகே, வரவர் இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம் அல்லது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா இருக்கலாம். இந்தியன் சிட்டிசன் வேற, பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் வேற. இந்தியன் சிட்டிசன் என்ன அர்த்தம்? யூ ஹாவ் இந்தியன் சிட்டிசன்ஷிப். லாஸ்ட் டைம் ஆச்சு இல்லையா, ஓட்டர் சைடுலாம் இந்தியாவில் இருக்கணும். லாஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட்டு கிளம்புறாங்க, பார்த்தா அவனுக்கு ஃபாரின்லேயும் சிட்டிசன்ஷிப் இருக்கு. நீங்கள் இப்போ யூஎஸ்ல போய் ஃபுல்லாக செட்டில் ஆகணும், இல்லை லண்டனில் போய் ஃபுல்லாக செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, யூ வாண்ட் டு பி சிட்டிசன் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொன்னால் அங்கே அப்ளை பண்ணி நீங்கள் சிட்டிசன்ஷிப் அவைல் பண்ணிக்கலாம். பட் யூஎஸ்லாம் கொஞ்சம் கண்டிஷன் ஜாஸ்தி, 10 வருஷம் இருக்கணும், 12 வருஷம் ஏற்கனவே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குனீங்கன்னா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் சரண்டர் பண்ணி ஆகணும். ஸோ யூ மே ஹேவ் ஒன்லி ஒன் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ அப்போ யூ ஆர் நவ் லீவிங் யுவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆஸ் யூ ஆர் பிளானிங் டு செட்டில் ஃபாரின் கண்ட்ரி. ஆனால் இந்தியாவில் தானே பிறந்தீங்க, அப்போ யூ ஆர் கால்ட் அஸ் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இந்தியா விட்டு வெளியே போகும்போது நீங்கள் இந்தியன் சிட்டிசன், ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் யாராக இருக்கலாம்? இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினாக இருக்கலாம். இந்தியாவில் பிறந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். Now you don't have the Indian citizenship, but you born only in India. Not only you born in India, your parents, your great grandparents, okay, in both the side, okay, father side and mother side. So இவங்க எல்லாருமே undivided இந்தியாவில் பிறந்திருந்தால் they are called as person of Indian origin. Undivided இந்தியானா இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் இந்தியாவோ அந்த எல்லாத்தையும் சேர்த்து person of Indian origin சொல்லுவாங்க. நீங்க இந்தியாவில் பிறக்கல, you born in Pakistan, but your dad and father or great father, okay, grandfather born only in Pakistan, okay, where that Pakistan by the time is India, undivided India. அப்படினாலும் நீங்க person of Indian origin சொல்லுவாங்க. clear? so the person of Indian origin இருக்கும்போது ஒரு கண்டிஷன், total income other than foreign income. மொத்தம் எத்தனை இன்கம் இருக்குன்னு சொன்னேன்? 3 விதமா இன்கம் கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். ஒன்னு இந்தியன் இன்கம், ரெண்டாவது ஃபாரின் இன்கம், இன்னொன்னு இந்தியனைஸ்ட் ஃபாரின் இன்கம்னு மைண்ட்ல வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் பியூர் ஃபாரின் இன்கம் தவிர இருக்கக்கூடிய ரெண்டு இன்கம், இந்தியன் இன்கம் அஸ் வெல் அஸ் ஃபாரின் இன்கம், இந்தியனைஸ்ட். இந்த இன்கம் வந்து 15 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளோ? 15 lakhs கீழே இருந்திருக்கணும். அப்படி இருக்கா? ஆமா சார். அப்படின்னா ஸ்டே இந்த ப்ரீவியஸ் இயர் இஸ் மோர் தென் 82 days இருந்தால் யூ ஆர் பீங் த ரெசிடென்ட். ரெண்டாவது கேஸ் பார்க்கலாமா? இங்கே என்ன எழுதுறேன்? ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரீங்க. ஓகே, நீ யாரா இருக்கலாம்? இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம், PIO இருக்கலாம், person of Indian origin. And one more condition, his total income other than foreign income is what? Less than or equal to 15 lakhs இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எவ்வளவு இருக்கணும்? Stay is more than or equal to 182 days இருந்துச்சுன்னா நீங்க யாரு? ரெசிடென்ட் இல்லைன்னா நான் ரெசிடென்ட். கிளியர்? 182 days. ரைட். கிளியர்? மொத்தம் 5 பிளாக் பார்க்க போறோம். ஓகே, ரெண்டாவது the next one is all about இந்த வேல்யூ மட்டும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. எது மட்டும்? இது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல. டோட்டல் இன்கம் மைனஸ் ஃபாரின் இன்கம் minus foreign income is more than 15 lakhs. More than 15 lakhs. Okay. அப்படி இருந்தால் in the previous year stay anywhere between 120 to 181 days or lower. Okay. So in the case பொறுத்த வரைக்கும் total income minus foreign income is more than 15 lakhs. இப்போ ரெண்டும் சேம் தான், ரெண்டுமே ஒரே ஆளுங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. 15 லட்சத்துக்கு கீழே இருந்தால் 15 லட்சத்துக்கு மேலே இருந்தால். அப்போ இதில் இன்னொரு வெரைட்டி, டோட்டல் இன்கம் மைனஸ் ஃபாரின் இன்கம் இஸ் மோர் தென் 15 lakhs. And from foreign to India visiting, being either Indian citizen or person of Indian origin, ரெண்டும் சேம்.
அப்படி இருந்தால் the stay being 120 to 181 days, 120 to 181 days, both inclusive, 120 days 181 days ரெண்டுமே சேர்த்துருக்கணும். 120 181 நாள், 180 கிடையாது, 181 நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தா அவங்க வந்து ரெசிடென்ட். இந்த கேஸ்ல வந்துச்சுன்னா, இந்த கேஸ்ல வந்தாக்கா இவங்க எப்பொழுதுமே RNOR. உங்களுக்கு பேர் என்னது? RNOR. கிளியர்? மற்றவங்களை பத்தி பேசலாம். இந்த கேஸ் மட்டும் எப்பொழுதுமே யாரு? அவங்க RNOR நம்ம சொல்லலாம். ஸோ 3 கேஸ். இந்தியா விட்டு ஃபாரின் போகும்போது ப்ரீவியஸ் இயர் ஸ்டே 182 days ஆர் மோர் இருந்தால் he is considered as non-resident, sorry resident. And ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்தியன் சிட்டிசன், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கிராஸ் செக் பண்ணிக்கணும். அவங்களுடைய ரெவென்யூ, டோட்டல் இன்கம் அதர் தென் ஃபாரின் இன்கம், பியூர் ஃபாரின் இன்கம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 lakhs ஆக இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் இயரோட ஸ்டே 182 days ஆர் மோர் இருந்துச்சுன்னா he is a resident. அதுவே 15 lakhsக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? அவருடைய ஸ்டேட்டஸ் RNOR மாறும். பட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஸ்டே பீங் எனிவேர் பிட்வீன், அதாவது இந்த முதல் 2 கேஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆகாத போது, earlier 2 conditions not satisfied னா இந்த மூணாவது கேஸ் வருவாங்க. 120 to 181 days இருந்தா அவர் ரெசிடென்ட். இந்த கேட்டகரி ரெசிடென்ட் எப்பொழுதுமே யாரு? RNOR. மற்ற கேஸ்ல வெறும்னா ரெசிடென்ட் சொல்லி இருக்கிறேன். ரெசிடென்ட் சொன்னால் அவர் வந்து ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பிறகு பார்க்கணும். ஓகே, சோ இந்த இடத்துல ரெசிடென்ட் ரெசிடென்ட். நாலாவது கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இந்தியாவில் ஸ்டே பண்ணணும்னு அவசியமே இல்லை. வாட் அபவுட் த ஸ்டே சார் இன் இந்தியா? ஹி டசன்ட் ரெக்வயர்ட் டு ஸ்டே இன் இந்தியா. ஆனா அவருடைய இந்த டோட்டல் இன்கம் மைனஸ் ஃபாரின் இன்கம் இஸ் மோர் தென் 50 lakhs ஆக 15 lakhs, அதாவது இந்த கண்டிஷன் மாதிரியே இருக்கும். ஆனா இங்க வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க 120 to 181 days ஸ்டே. இங்க ஸ்டே கணக்குல கிடையாது. அதே சமயத்துல இந்தியாவில் இந்த சம்பாதிச்ச இன்கம் இருக்குல்ல, டோட்டல் இன்கம் அதர் தென் ஃபாரின் இன்கம், நாட் டாக்ஸ்ட் சச் இன்கம் இன் அதர் கண்ட்ரி. இந்த வருமானத்துக்கு அந்த நாட்டில் டாக்ஸ் இல்லை. நான் வந்து ஒரு 100 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், லண்டன்ல செட்டில்டு. அதுல திஸ் இன்கம் 40 lakhs அண்ட் பியூர் ஃபாரின் இன்கம் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு அந்த நாட்டு இன்கம் 60 லட்சம் ரூபாய். அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? இங்கிலாந்து கவர்மெண்ட், நீ எங்க நாட்டு சிட்டிசன் பா. எங்க நாட்டு சிட்டிசன் நம்ம என்ன பண்றோம்? இஃப் ஹி இஸ் பீயிங் த ரெசிடென்ட் ஆர்டினரி, எந்த இன்கமா இருந்தாலும் டாக்ஸபிள். குளோபல் இன்கம் இஸ் டாக்ஸபிள் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி இந்தியன் இன்கம் டாக்ஸபிள். இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம், இந்தியனைஸ்ட் ஃபாரின் இன்கம், ஆல் தட் திங்ஸ் வில் பி டாக்ஸபிள். அதே மாதிரி தான் அந்த நாட்டிலையும் இருக்கும். யூகேல அவன் 100 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். யூகேல சம்பாதிச்சது 60 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் இந்தியாவில இருந்து சம்பாதிச்சிருக்கான். அப்ப நாட்டில் எவ்வளவு டாக்ஸ் போட்டிருக்கணும்? 100 லட்சம். நீ நம்ம நாட்டு சிட்டிசன் பா, மொத்தத்துக்கும் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லுவான். ஆனா இந்தியன் கவர்மெண்ட்டும் ஃபாரின் கவர்மெண்ட்டும் யூகே கவர்மெண்ட்டும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஓகே, பைலாட்டரல் அக்ரிமெண்ட், ஓகே, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்லாம் இருக்கு. நீங்க ஃபைனல்ல படிப்பீங்க. ஆஸ் பர் த ரூல்ஸ், என்னுடைய நாட்டு சிட்டிசன் உங்க நாட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்ச நாள் அவனுக்கு வைவர் கொடுப்பா. இஃப் த இன்கம் இஸ் ஃப்ரம் இந்தியா, இல்லைன்னா அந்த இன்கம் நான் டாக்ஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லி பேசியிருந்திருக்கலாம். அந்த டீட் படி இதுக்கு டாக்ஸ் போடல. இன் யூகே திஸ் ஒன் இஸ் டாக்ஸ், திஸ் ஒன் இஸ் எக்ஸம்ப்டட் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்ப நாட் டாக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, நான் சொன்னேன் தானே, இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாரு? நான் சொன்னேன் தான் யூகே கவர்மெண்ட் உன்கிட்ட இந்த இதுக்கான டாக்ஸ் வசூல் பண்ணல. ஓகே, அப்படின்னு அர்த்தம் நீ எனக்கு கொடுத்துடணும். அவங்கள்ட்ட பேசி வச்சிருக்கிறேன். ஓகே, ஒருத்தருக்கு 2 நாட்டிலுமே சிட்டிசன்ஷிப் இருக்கு. சிட்டிசன்ஷிப் இல்ல, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் 2-3 கண்ட்ரில கூட இருக்கலாம். நம்ம நாட்டில் என்ன சொல்றாங்க? 182 நாள். இன்னொரு நாட்டில் என்ன சொல்றாங்க? நீ 100 நாள் வந்தாலே ரெசிடென்ட் சொல்லிட்டான். ரெசிடென்ட் சொல்றதுல சந்தோஷம் ஜாஸ்தி கவர்மெண்ட்டுக்கு இல்லையா? என்ன காரணம்? எல்லா இன்கமுக்கும் டாக்ஸ் போடலாம். அப்ப நம்ம நாட்டில் என்ன சொல்லி 50 நாள் தங்கினால் நம்ம ரெசிடென்ட், அந்த நாட்டுக்காரன் நீ 30 நாள் தங்கப்பா நீ ரெசிடென்ட் அப்படின்னு நமக்கு சந்தோஷமா நம்ம அந்த நாட்டு ரெசிடென்ட் அப்படிம்போம். இல்லை, அப்படி கிடையாது. மொத்த இன்கமுக்கு டாக்ஸ். நீங்க ஒரு 100 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா இந்தியாவில் 30 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டணும், லண்டன்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டணும். இஃப் யூ ஹேவ் சிட்டிசன்ஷிப் இன் US, அங்க ஒரு 35% டாக்ஸ் கட்டிங்கன்னா மிச்சம் 5% இருக்கும். ரைட். ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? இப்போ பல நாட்டில் ஒர்க் பண்றாங்க இல்லையா? 2-3 கண்ட்ரில சிட்டிசன்ஷிப் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அவனோட இன்கம் இந்தியாவுடைய பெனிஃபிட்ஸை பேஸ் பண்ணியிருந்தா அதுக்கு நான் டாக்ஸ் போட்டுக்கிறேன், உங்க நாட்டுக்கு நீ டாக்ஸ் போட்டுக்கோ, நமக்கு ரெவன்யூ வரட்டும் உனக்கு ரெவன்யூ வரட்டும் அப்படின்னு டீட் போட்டிருப்பாங்க. அது பேர் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்.
The double taxation avoidance agreement la unilateral bilateral decisions எல்லாம் இருக்கு. That you will study at your final level, not now. Okay. Deemed resident Indian citizen, not taxed on such income in other country. அந்த நாட்டில் இந்தியாவும் அந்த நாடும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டதுனால இது அங்கே டேக்ஸ் போடல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நம்ம நாட்டில் டேக்ஸ் போட்டுப்பேன். ஸோ தட் வில் பி திஸ் கேஸ். ஓகே, இது வந்து என்னது, டோட்டல் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஃபாரின் இன்கம் மோர் தென் 15 lakhs ஆயிருக்கு. ஸ்டே, வாட் அபவுட் தி ஸ்டே, நாட் எ மேட்டர். ஓகே, இது யாருக்கு பொருந்தும்? You should be Indian citizen ஆக இருக்கணும். Stay is not a matter. Okay, stay is not a matter. In the case la he is always called as what? RNOR. RNOR. Stay நம்ம இங்கே கவனிக்க மாட்டோம். We never bother about the stay. Clear? இந்த இன்கம் சோர்ஸ் எங்க? டிடிஎஸ் போட்டுருவோம். டிடிஎஸ் போட்டு எல்லாத்தையும் பிடிச்சிருவோம்ல, அப்போ அவன் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தானே ஆகணும். The fifth case, the other cases பார்ப்போம். இதுதான் ஜெனரல் கேஸ். அதர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம இதுதான் பார்க்க போறோம். இதுல ரெண்டு கண்டிஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரெண்டு கண்டிஷன்ஸ் பத்தி. கிளியர்? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேஸ். I will be dealing two cases. Either or. Previous yearல 182 days or more stay பண்ணியிருந்தால் அவர் யாரு? ரெசிடென்ட். ஆர் previous yearல 60 days or more and இந்த 4 prior to the previous year இருக்கு இல்லையா, 4 prior to the previous year block அதான் போட்டிருக்கிறேன். Okay, இது 4 prior to the previous year. Another 3 prior to the previous year. Another 3 prior to the previous year. இந்த மாதிரி block வச்சிருக்கிறேன். இந்த 4 ஆண்டுகள்ல okay, his stay is more than or equal to 365 days. 365 days. Okay, ஒரு ஆண்டு, 4 ஆண்டுகள்ல ஒரு ஆண்டு. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா he is resident. Clear? Hope you will be now able to understand the residential status. Indian citizen leaving India for employment or member as a crew member of an Indian company. அவர் கேஸ்ல வரும்போது previous year 182 நாளோ அல்லது அதுக்கு மேலே ஸ்டே பண்ணியிருந்த ரெசிடென்ட் இல்லைன்னா ரெசிடென்ட் கிடையாது. அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணக்கூடிய இந்தியன் சிட்டிசன் ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அவருடைய டோட்டல் இன்கம் மைனஸ் ஃபாரின் இன்கம் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 டேஸா இருக்கும்போது ப்ரீவியஸ் இயர்ல மோர் தென் 182 டேஸ் இருந்துச்சுன்னா ரெசிடென்ட் இல்லைன்னா நான் ரெசிடென்ட். அதுவே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 lakhs பதிலா மோர் தென் 15 lakhs இருந்துச்சுன்னா அந்த ஸ்டே வந்து 120 to 181. அப்ப ஸ்டே வந்து 182 டே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பாருங்க, 182 டேஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் பார்க்கணும். 120க்கு கீழே வந்துச்சுன்னா இதுல வரவே வர மாட்டார். He is not considered as a person here. 120 to 181 days stay பண்ணியிருந்தால் he is called RNOR. Okay, அதே சமயத்துல ஸ்டே கணக்கே பண்ணாம ஓகே அவனுக்கு இந்தியன் இன்கம்ல ஃபாரின் இன்கம் தவிர இருக்கக்கூடிய இந்தியன் இன்கம் 15 லட்சத்துக்கு மேல இருக்கு. அந்த இன்கமுக்கு not taxed in that country. Okay, இந்த இன்கமுக்கு not taxed in that country. எங்க இருக்கிறாரோ அங்க டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டேவை பத்தி கவலையே படாமல் அவர் ரெசிடென்ட் சொல்லுவார். அவருடைய கேஸ் வந்து என்னது எப்போதுமே RNOR.
RNOR case. General caseல வந்து என்ன பண்றோம்னா ஜெனரலா previous yearல 182 நாளைக்கு மேல இருந்தா ரெசிடென்ட் அது இல்ல அப்படியா 60 நாளுக்கு மேல இருக்கிறாரா ஆமா சார் 60க்கு மேல இருக்கிறார் அப்படின்னா 60க்கு மேல இருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளாக் ஆஃப் 4 இயர்ஸ்ல 365 நாள் அல்லது அதுக்கு மேல இருக்கிறாரா ஆமா சார் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரெசிடென்ட். So 5 blocks ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரெசிடென்ட் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவர் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு இப்ப பார்க்க போறோம். ஓகே, இன் தீஸ் 3 cases இதை நான் காமனா வச்சுக்கிறேன். ஓகே, ரெசிடென்ட் ஆர் கண்டிஷன் இந்த 3 கேஸ்லயுமே ரெசிடென்ட் வந்துட்டாங்க. ரெசிடென்டா வந்தா திரும்ப நான் என்ன பண்ண போறோம் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்டா ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்டா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். ROR RNOR கிளியர். ROR RNOR அப்படிங்கிறதுக்கு two more conditions are there. Condition 1, 7 prior to the previous yearல block இந்த பிளாக்கும் சேர்த்து 730 days or more days stay பண்ணிருக்கணும். 730 or more days stays more than 730 or more days. எத்தனை வருஷத்துல 7 ஆண்டுகள்ல 730ங்கிற நம்பர் என்னது 2 ஆண்டு 365 into plus 365 2 years and okay 2 times out of 10 years he should be resident. கடந்த 10 ஆண்டுகள் அட்லீஸ்ட் 2 முறையாவது ரெசிடென்டா இருந்தாரான்னு பாருங்க. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா both the condition and not R satisfy ஆச்சுன்னா அவர் ROR. 1 and 2 ரெண்டுமே satisfy ஆச்சா yes then ROR. no அப்படின்னா அவர் யாரு RNOR நம்ம கிளாசிஃபை பண்றோம். அவ்வளவுதாங்க. clear. now let's see individual case. ரெண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிடென்டா இல்லையான்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கான கேஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ரெசிடென்ட் கன்ஃபார்ம் பண்ண பிறகு திரும்ப அதை ரெண்டா பிரிக்கிறோம். whether he is being ROR or RNOR. ஓகே, கண்டிஷன் 1 and கண்டிஷன் 2 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ROR. ஓகே, நாட் சோ அப்படின்னு சொன்னாக்கா RNOR. அந்த கண்டிஷன் வந்து என்னது 7 இயர்ஸ்ல 7 prior to the previous yearல 730 days or more stay பண்ணியிருக்கணும். இன்னொன்னு கடந்த 10 ஆண்டுகள்ல 2 முறையாவது அவர் யாரா இருந்திருக்கணும் ரெசிடென்டா இருந்திருக்கணும். now see here ordinarily resident, one who not RNOR in the above cases satisfies both the conditions mentioned below. ரெண்டு conditions. okay, resident in India at least 2 out of 10 prior to the previous year, stay in India in the 7 prior to the previous year 730 days or more. அப்படி இருந்தால் அவர் ஆர்டினரி, அப்படி இல்லைன்னா நாட் ஆர்டினரி. கிளியர். Now, Mr. SSA, an Indian citizen, left India on 9/9/2025 for the first time to USA for the employment. இந்தியாவிலிருந்து
யுஎஸ்ஏக்கு விசிட் பண்றார். யார் இவரு? இந்தியன் சிட்டிசன். எதுக்காக? எம்ப்ளாய்மெண்ட். அப்ப எந்த கேஸ்ல வராரு இதுல? ஃபர்ஸ்ட் கேஸ். ப்ரீவியஸ் இயர் ஸ்டே 182 days இருந்தால் போதும். இப்ப ப்ரீவியஸ் இயர் ஸ்டே 9/9/25 அன்னைக்கு கிளம்புறாருன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல 9 days எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 162 days. As this is not more than 182 days satisfy ஆகல அப்படின்னா அவர் யாரு? நான் ரெசிடென்ட். கிளியர்? Now next question. இதை நான் கொஞ்சம் டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த இண்டிவிஜுவல் பிரைஸ் சம்மரி இது பார்த்தாலே போதும், எல்லா சமயம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, புக்ல சிஏ புக்ல பார்க்கும்போது கண்டிஷன்ஸ் வந்து வேற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகே, அட்லீஸ்ட் 2 out of 10 prior to the previous year ரெசிடென்டா இருக்கணும். புக்ல என்ன சொல்லியிருப்பான்? 9 out of 10 prior to the preceding yearல அவர் நான் ரெசிடென்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே ரிவர்ஸ்ல 730 days ஆர் மோர் ஸ்டே பண்ணி இருக்கணும் அப்படின்றான். அதுல வரும்போது 729 ஆர் லெஸ் டேஸ்னு மாத்திருப்பான். ரெண்டு ஒண்ணுதான், ஒரே ஆங்கிள் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு இடத்துக்கு யூஸ் ஆயிடுது. அதனால இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி இருக்கிறேன். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்டர் ஆனந்த், an Indian citizen and a member of the crew of Singapore bound Indian ship, okay, engaged in carriage of passengers in international traffic departing from Chennai port on 6th June 2025. From the following details of the previous year 25-26 determine the residential status of Mr. Anand for the assessment year 26-27. If his stay in India in the last 4 preceding to the previous is 400 days அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் முத பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் 4 preceding to the previous year, அதுக்கப்புறம் 3 preceding to the previous year, அதுக்கப்புறம் இன்னொரு 3 preceding to the previous year. இதான் பிளாக் பிளாக்கா நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இப்ப இந்தியன் சிட்டிசன் இந்தியாவில இருந்து ஃபாரின் போறார். என்னவா போறாரு? மெம்பர் ஆஃப் க்ரூ. ஓகே, க்ரூ மெம்பரா போறார் இந்தியன் ஷிப்ல. இவருடைய நேச்சர் வந்து என்னவா இருக்கு? இந்தியன் சிட்டிசனா இருக்கு. ஓகே, இந்தியன் சிட்டிசனா இருக்கு. அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? ப்ரீவியஸ் இயர் ஸ்டே ஷுட் பி மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 182 days. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும் இருந்தா போதும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அவர் கப்பல்ல எப்ப ஏறினாரோ அந்த டேட்ல இருந்து கப்பல்ல இருந்து இறங்கின டேட் வரைக்கும் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தவிர மிச்சம் இந்தியாவில தான் இருந்திருக்கிறார். இந்தியாவில இருந்து அந்த கப்பல் ஏறாரு, ஃபாரின் ட்ரிப் போறார், திரும்ப இந்தியா வந்து இறக்கி விட்டாங்க, திரும்பவும் இந்தியாவுக்குள்ளார வர்றார். இவர் எப்ப கப்பலுக்குள்ளார போறார்? டிபார்ட்டிங் ஃப்ரம் சென்னை போர்ட். அது எப்படி எவிடன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னால், அந்த ஷிப்புடைய ஹெட் கேப்டன் வந்து இவர் வேலைக்கு எடுக்கும் போது இவர் வேலையில சேர்ந்துட்டாரு ஒரு சர்டிபிகேஷன் கொடுப்பார். அது பேர் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜாயினிங் and continuous discharge certificate signing off is the day when he is leaving from the ship. இந்த பீரியட்ல அவர் எங்க இருக்கிறாரு? கப்பல்ல இருக்கிறார். எங்க இல்ல? இந்தியாவுல இருக்கு இல்ல. அப்ப ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கோ அதுல கப்பல்ல இருக்கறனால லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதான் இந்தியாவுல ஸ்டே பண்ண டேட்ஸ். சோ டேஸ் இன் இயர், லீப் இயர் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, அதையும் பார்த்துக்கலாம். இது நான் லீப் இயர். ஸோ 2025 sorry 365 minus, okay, the days to be deducted due to this one. ஜூன்ல எத்தனை மாசம்?
30 நாள், சரி 30 நாள் ஜூன்ல. அதுல 6ஆம் தேதி ஷிப்புக்குள்ள போயிட்டாருன்னா 5 நாள் கழிச்சிருங்க. ஜூன்ல 25 நாள் இருந்திருக்கிறார். ஜூலைல 31 நாள் கப்பல் இருக்கிறார். ஆகஸ்ட்ல 31 நாள் இருக்கிறார். செப்டம்பர்ல 30 நாள் இருக்கிறார். தென் அக்டோபர்ல 31 நாள் இருக்கிறார். நவம்பர்ல 30 நாள். டிசம்பர்ல 9th வரைக்கும். Now get the total. 187 days he was in ship. அதான் அதை லெஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? So this is not more than 182 days. அதனால he is being non-resident. 16 அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல இங்க அப்ளிகபிள் கிடையாது. இது சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கரெக்டாக சொன்னால், இன்னும் மைன்யூட்டாக சொல்லணும்னா இது ஒரு கால்குலேஷன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். அது ஓவரால் இதுக்கு வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதே மாதிரி தான் புக்கில் போட்டிருக்கிறாங்க, நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்தியானா என்னன்னு டெஃபினேஷன் வந்து ஜிஎஸ்டியோட நடத்துறேன்னு சொன்னேன். செலக்டட் டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்த்தோமா இல்லையா? அதில் இந்தியாங்கிறது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இந்தியானா எது அப்படி சொன்னாக்கா, இந்தியாவோட லேண்ட் மாஸ்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இருக்கிறது டெரிட்டோரியல் வாட்டர். அங்கிருந்து இன்னொரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் சேர்ந்துச்சுன்னா கண்டிஜியஸ் ஜோன் ஆஃப் இந்தியா, ரெண்டும் சேர்த்து இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. டெரிட்டோரியல் வாட்டரை தாண்டும் போது தான் நீங்க இந்தியா விட்டு வெளியே போறீங்க. நீங்க இந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, எப்ப டெரிட்டோரியல் வாட்டர் விட்டு வெளியே போறீங்களோ அந்த நேரத்துல இருந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். 9th கரெக்டா மதியானம் ஒரு 1 மணிக்கு அவன் ஸ்டார்ட் பண்றான்னா 1 மணில இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஃபிராக்ஷனல் ஹவர்ஸ் கிடைக்கும். ஃபிராக்ஷனல் ஹவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 24 வந்துச்சு, அது 1 டேவா மாத்தணும். இதான் லாஜிக். இந்த ஷிப்பு கிளம்பி போகுது, திடீர்னு திரும்ப டெரிட்டோரியல் வாட்டர்ல வந்து ஃபியூல் ரீஃபில்லிங்காக வேறொரு போர்ட்ல நிக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அப்படியே சுத்திட்டு சென்னை போர்ட்ல இருந்து கொச்சின் போர்ட் போயிடுச்சு. அங்க போயிட்டு பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்புது. திரும்பவும் கொச்சினுக்குள்ள வந்துச்சுன்னா டெரிட்டோரியல் வாட்டருக்குள்ளார வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எத்தனை நாள் இந்தியாவில் இருந்துச்சோ அந்த ஷிப்பு அதை இந்தியாவில் இருந்ததா கன்சிடர் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் ஜாஸ்தி தான். இன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை ரொம்ப கேட்கறது இல்லை. ஈவன் ஃபிளைட்ல போகும்போது இதெல்லாம் சொன்னாக்கா நீங்க இந்த கால்குலேஷன் ரொம்ப பயமா இருக்கும். அதனால தான் அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஷிப் இந்த ஃபிளைட் இருக்குல்ல, ஃபிளைட்ல கிளம்பும்போது ஃபிளைட் வந்து நேரா ஒரு இந்தியா விட்டு வெளியே போகாது. ஓகே, இந்தியா விட்டு கொஞ்சம் வெளியில கடல் பக்கம் போகும், திரும்ப இந்தியாவுக்குள்ள வர மாதிரி இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து ஆரம்பிக்குது, இப்போ என்ன பே ஆஃப் பெங்கால் போகுது, அங்க கல்கட்டா கிராஸ் பண்ணும்போது இந்தியாவுக்குள்ள திரும்ப வருது. அப்படியே இந்தியாவுக்குள்ளார வந்துச்சுன்னா அது எவ்வளவு நேரம் இந்தியாவுக்குள்ளார இருந்துச்சோ அதை இந்தியனுடைய ரெசிடென்ஷியல் ஏரியான்னு அதை கவுண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுதான் பேர் ஆக்டோடைய இன்டர்பிரேஷன். அவ்வளவு மைனிட்டா நம்ம பாக்குறது இல்லை. ஓகே, அதனால இதுல 6th ஒரு நாள் சேர்க்கிறோம் ஒரு நாள் விடுறோம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நானும் ஒரு யோசிச்சிருக்கிறேன். பட் புக்ல அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. 6th டே அவர் ஒரு 2 நாள் ஒரு அரை நாள் இருந்தாருன்னா அது ஒரு நாள் எடுத்துங்க. 9th ரிலீவ் ஆகும்போது ஒரு அரை நாள் கப்பல்ல இருந்தாருலே அதே ஒரு நாள் எடுத்துங்க அப்படிங்கிற லாஜிக்ல செம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால சிஏ புக்ல இருக்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். Clear? Hope you will be now able to understand this part. So இப்போ என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? எம்ப்ளாய்மெண்ட் கேஸும் பார்த்துட்டோம், குரூ மெம்பரும் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் பார்த்துருக்கிறோம். Now Brett Lee, an Australian cricketer player, visits for 100 days every financial year. This had been his practice for the past 10 financial years. கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷமும் எத்தனை நாள் இருக்கிறார்? 100 நாள். ப்ரீவியஸ் இயர்ல 100 நாள், 4 prior to the previous yearல 400 நாள், 3 preceding to the previous yearல ஒரு வருஷம் 300 நாள், 3 வருஷத்துல 300 நாள். அதுக்கு முன்னாடி தேவையில்லை. 3 preceding to the previous year. ரைட். இப்போ இந்த வருஷத்தை பார்க்கலாம். Find his residential status for assessment year 26-27. எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? This one is applicable for Indian citizen. This one is applicable for Indian citizen and person of Indian origin. This one is also applicable for Indian citizen and person of origin. இதுவும் அப்ப இவர் ஃபாரினர், நான் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா எதுதான் போகணும்? அதர் கேசஸ்ல இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் 100 நாள் தான் இருக்கிறாருன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் ஆகல, செலக்ட் ஆகல. அப்ப நீங்க எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்?
இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்க்கலாம். as per this options நீங்க என்ன பண்ணிக்கணும், previous yearல 60யும் 4 preceding to the previous yearல 365யும் இருக்கணும். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகே, என்னது பேசிக் கண்டிஷன் என்ன சொல்லி இருக்காங்க? 1 previous year stay more than or equal to 182 days. Yes, no. Yes, no. No. Second condition, previous year stay more than or equal to 60 days and 4 preceding to the previous year stay more than or equal to 365 days. இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆர் 1 or 2, இங்க வந்து அண்ட். இந்த கண்டிஷன்ஸும் எஸ், இந்த கண்டிஷனும் எஸ் சொன்னால் டோட்டலா எஸ் சொல்லுவோம். டோட்டலா எஸ் சொல்லுவோம். கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆச்சா? நோ. கண்டிஷன் 2 சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? தேவையில்லை. ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா போதும். ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அவர் யாரு? ரெசிடென்ட். இப்ப நெக்ஸ்ட், whether he is being ROR or RNOR அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ரெசிடென்ட் கன்ஃபார்ம் பண்ண பிறகு whether he is being the ROR or RNOR. ROR RNOR அப்படி நம்ம கிளாசிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? 2 more conditions are there. என்னது? 7 preceding to the previous yearல his stays more than 730 days இருக்கணும் and 2 out of 10 preceding to the previous year. Okay, 2 out of 10 preceding to the previous yearல அவர் யாரா இருக்கணும்? ரெசிடென்டா இருக்கணும். இப்ப எஸ் நோ அப்படின்னு சொன்னாக்க நோ. அப்ப இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இது நோன்னு சொன்னா இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா? சோ ரெண்டுல இது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு சொன்னாலே அவர் யாரு? ரெசிடென்ட், not ordinary resident. So he is not being ordinary resident. Additional condition, மொத பேசிக் கண்டிஷன் 2. ஓகே, பேசிக் கண்டிஷன் 2ல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ஓகே. ஒன்னு வந்து என்ன சொல்றான்? 182 days or more. அது இல்லையா? 60 நாள் தான் சார் ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்படியா? அதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணாரா? அதையும் கணக்கில் எடுத்துங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா he is called as resident. ரெசிடென்ட்னு கன்ஃபார்ம் ஆனா அதுக்கப்புறம் அவர் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு நம்ம பார்க்கணும். ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? 7 preceding to the previous year 730 days மேல இருக்கணும். இவன் எவ்வளவு தான் இருக்கிறான்? 700 days தான் இருக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் 100 நாள். அப்ப 700 தான் இருக்கப்ப கிடையாது. அது இல்லாமல் அட்லீஸ்ட் 2 முறை out of 10 preceding to the previous year அவர் ரெசிடென்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கடந்த 10 ஆண்டுகளில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கவுண்ட் பண்ணிட்டே போகணும். அதுக்காக டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரெண்டு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலும் போதும். பட் முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி you no need to verify the second condition. So he is being non-resident only. Is that okay? Would your answer change if the above facts relate to Srinath, an Indian citizen? இதுவே ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் பதிலா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்த 4 கேஸ் தான் இந்தியன் சிட்டிசன் வருது. முதல்ல இதுல பார்க்கலாம். சோ ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்தியன் சிட்டிசன் யாரு? இந்த கேஸ்ல வருது. 2 கேஸ். இந்த 2 கேஸ்ல எது அப்ளை ஆகும் அப்படிங்கன்னா நீங்க எதை வச்சு பார்க்கணும்? ஏர்னிங்ஸ் வச்சு பார்க்கணும். ஏர்னிங்ஸ் பார்க்கலாமா? resides Australia and represents India Australian cricket team. ஃபாரின்ல தான் இருக்கிற, ஃபாரின்ல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமுக்காக தான் விளையாடுற ஸ்ரீநாத். ஓகே, ஆனா அவருடைய சேலரியை பத்தி சொல்லல. சேலரி பத்தி சொல்லலைன்னா டிஃபால்ட், அதாவது there is no any income from India, இந்தியன் இன்கம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்தியன் இன்கம் இல்லைன்னா எந்த கண்டிஷன் சொல்லணும்? ஓகே, இந்த கண்டிஷன் 182 days மேல ஸ்டே பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும் தான் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். So previous year stay should be more than or equal to 182 days only. ஆனா இவர் ஒவ்வொரு வருஷமும் 100 நாள் தான் வரார். அப்ப சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா யார் வர? நான் ரெசிடென்ட். சோ ஒருத்தர் ரெசிடென்ட் ஆனா என்ன அட்வான்டேஜ்? கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணுவார். நான் ரெசிடென்ட் இருந்தா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கம்மியா இருக்கும், அவர் என்ஜாய் பண்ணுவார். நான் இந்தியன் சிட்டிசன் இல்லாதவருக்கு சிட்டிசன் சொல்லி ரெசிடென்ட் சொல்லிட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்றோம்.
இவர் ஏற்கனவே இந்தியன் சிட்டிசன் தானேப்பா, கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க, அவருக்கு அந்த 180 days கண்டிஷன் மட்டும் இருந்தால் போதும், இந்த 60ங்கிற கண்டிஷன் அவனுக்கு பொருந்தாதுன்ட்டாங்க. What would be your answer if Srinath had visited India for 120 days instead of 100 days அப்படின்ட்டான். 100 நாளைக்கு பதிலாக 120 நாள் வந்திருந்தால் 120 நாள்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டிஷன் பார்க்கணும். 120 to 181 அப்படின்னா இன்னொன்னு கிராஸ் செக் பண்ணோம் இந்த இடத்துல. என்னது? in this case his Indian income minus foreign income is less than or equal to 15 lakhs okay, or Indian income minus foreign income more than 15 lakhs ரெண்டு கண்டிஷன் பார்க்கணும். less than 15 lakhs இருந்துச்சுன்னா 182 days. இந்த இடத்துல ஸ்டே வந்து எவ்வளவு இருக்கணும்? previous year stay should be more than or equal to 182 days. இது இல்ல, அப்ப இது பொருந்தாது. இது பொருந்துதா? 15 லட்சத்துக்கு மேல இருந்தா சொல்லல, நாம தான் டிசைட் பண்றோம். 15 லட்சத்துக்கு மேல இருந்தால் ஒரு கால்குலேஷன், 15 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவர் நான் ரெசிடென்ட் சொல்றோம். இஃப் he is having Indian income other than foreign income is more than 15 lakhs இருந்தா previous year stay வந்து எதுக்குள்ளார இருக்கணும்? 120 to 81 days குள்ளார இருந்தாலே போதும், he is called resident. இந்த provisional resident சொன்னால் அவர் யாரா இருப்பாரு? ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்டா இருக்கலாம். இந்த கேஸ்னால, அதாவது 15 lakhsக்கு மேல earn பண்ற அந்த கேஸ் வச்சு அவர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை ரெசிடென்ட் கன்ஃபார்ம் பண்றோம்னா that will be called as RNOR, not being ROR. ஓகே, இந்த இடத்துல என்ன வருது? RNOR. இந்த ரெண்டு கேசஸ்லுமே வருமானத்தை பேஸ் பண்ணி வரும்போது RNOR தான்ப்பா. அவருக்கு அடிஷனல் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெசிடென்ட் வந்த பிறகு அவர் ஆர்டினரியா நாட் ஆர்டினரியான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் ரெண்டு பேருக்கு? 15 லட்சத்துக்கு மேல வரக்கூடிய ஒரு கேஸ் 120 இருந்து 181 நாள் ஸ்டே பண்ற கேஸ், இன்னொன்னு ஸ்டே கணக்கே இல்லாமல் வெறும்னா 15 லட்சம், அந்த இன்கமுக்கு அந்த நாட்டில் டாக்ஸ் இல்லாத போது, இந்த ரெண்டு கேஸ் மட்டும் தனியா பார்க்கிறோம். கிளியர்? வாட் இஸ் மென்ட் பை டெரிட்டோரியல் வாட்டர்? அதுதான் இந்த டெஃபினிஷன் எடுக்கல. இந்தியாவுடைய லேண்ட் மாஸ்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஜிஎஸ்டியோட சேர்த்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு 10-15 minutes நம்ம பேச வேண்டியது இருக்கும். வில் டிஸ்கஸ் தேர். ஓகே, நாட் ஹியர். Shall I go for the next illustration? Now, Mr. B, a Canadian citizen, comes to India first time during the previous year 21-22. During the financial year 21-22, 22-23, 23-24 and 24-25, 25-26. இது previous year, இது 4 preceding to the previous year. He was in India for 55 days, 60 days, 90 days, 150 days, 70 days. Determine his residential status சொல்லி இருக்கிறாங்க. முதல் 4 பெனிஃபிட் இந்தியன் சிட்டிசனுக்கு தான்ப்பா, இல்லைன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அப்போ அவர் எந்த கேஸ்ல தான் வருவார்? ஜெனரல் கேஸ்ல வருவார். ஜெனரல் கேஸ்ல வரும்போது இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன். ரைட். ஒன்னு previous year stay more than or equal to 182 days. Second, previous year stay more than or equal to 60 days and 4 preceding to the previous year stay more than or equal to 365 days.
இங்க வந்து 70, அப்ப இது கிடையாது. இந்த செகண்ட் கண்டிஷன்ல எஸ் எஸ். ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். ஆனா இதுல ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்ட் இது நோட் பண்ணிக்க. அப்ப இந்த 4 ஆண்டுகளோட இது ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 355. அப்ப இது வந்து நோ. இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எஸ், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம் நோ. As this condition also not satisfied, the next condition also not satisfied, then his status being non-resident only. So இதோட இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. I think you might have studied in your college days. Okay, ஒரு வாரம் நடத்துவாங்க. Okay, now let's go for the residential status of Hindu undivided family. This set and company ரெண்டு விஷயம் ஒரே இடத்துல பார்த்துட்டோம்னா புரியும். Now basic conditions for resident Hindu undivided family, firm, EOP, body of individuals, local authority, AJP. இந்த 6 கேஸ்லயுமே இந்த என்டிட்டியை கண்ட்ரோல் பண்ற அந்த அமைப்பு எங்க இருக்கு? பிரைன் அப்படின்னு சொல்லலாம். If it is wholly or partly situated in இந்தியாவாக இருந்தால் அந்த Hindu undivided family will be called as resident. Hindu undivided family is called as resident. ரொம்ப simple. Only situated outside India அப்படின்னா நான் resident. அவ்வளவு. ஓகே, ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இந்தியாவில் இருக்கு. கிளியர்? பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஏபிசி அண்ட் கோ. இதை நிர்வாகம் பண்றது யார் அப்படின்னு சொன்னாக்க ஏயும் பியும் சேர்த்து நிர்வாகம் பண்றாங்க. ஏ இஸ் இன் இந்தியா and B is in USA. அப்ப இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் யாரு? ரெசிடென்ட். அல்லது ஒரே ஒரு ஆள் தான் இந்தியாவுக்கு வருவார், வந்து கைடன்ஸ் கொடுத்து திரும்ப ஃபாரின் போயிடுவார், அப்பையும் ரெசிடென்ட். முழுக்க முழுக்க நிர்வாகம் பண்றது எல்லாமே ஃபாரின் தான். இங்க இருக்கிற பீடு தான் நிர்வாகம் பண்றார். அப்படின்னா இது நான் ரெசிடென்ட். அவ்வளவுதான். சரி, இதுக்கு ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் சொல்லிட்டீங்க. அதுல ROR RNOR வருமானா வராது. எக்ஸெப்ட் ஹஃப்க்கு மட்டும் வரும். அது இன்னும் சொல்லல. ஹஃப்க்கு மட்டும் ரெசிடென்ட் வந்த பிறகு ரெண்டா கிளாசிஃபை பண்றீங்க. மிச்ச எல்லா கேசஸுமே ரெண்டே தான், ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட். ஸோ ஹோல்லி ஆர் பார்ட்லி. அப்ப பிளேஸ் ஆஃப் கண்ட்ரோல். கண்ட்ரோல் என்ன மீன் பண்றாங்க? கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் டி ஃபேக்டோ கண்ட்ரோல், நாட் த பொசிஷனல் கண்ட்ரோல். உண்மையான கண்ட்ரோல் யார் இருக்கிறார்? லீடர்ஷிப் பை பொசிஷன், லீடர்ஷிப் பை ரியாலிட்டி. பொசிஷன் அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, அதனால லீடர்ன்றாங்க. போஸ்டிங்ல இருந்தாலும் அவனால ஒன்றும் செய்ய முடியாது. மேல ஒரு பாஸ் இருப்பார், அவர் சொல்றதை கேட்டாகணும். அப்படின்னு சொன்னா அவர் தான் டிஃபேக்டோ லீடர். டிஃபேக்டோ கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் நாட் மியர்லி தி ரைட் டு கண்ட்ரோல். நான் அந்த போஸ்டிங்ல டைரக்டர்னு உட்கார்ந்து இருக்கிறதுனால ரைட் டு கண்ட்ரோல் எனக்கு இருக்கு. அப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ரைட் டு கண்ட்ரோல் தான் என்கிட்ட இருக்கானா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஒருத்தர் முடிவு எடுப்பாங்க.
அப்ப யார் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இங்க பார்க்கணும். Control and management usually situated at a place where the head and the brain of the directing power, அதான் மீன் பண்றாங்க, head and brain of the directing power. இதே லாஜிக் தான் செக்ஷன் 6 கிளாஸ் 3ல கம்பெனிக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியன் கம்பெனியாக இருந்தால் எப்போதுமே ரெசிடென்ட். இந்தியன் கம்பெனி என்ன அர்த்தம்? இந்தியாவில் பதிவு பண்ணப்பட்ட கம்பெனிகள். ஓகே, டொமஸ்டிக் கம்பெனி வேற, இந்தியன் கம்பெனி வேற. ஒன்று லேட்டஸ்ட் ஆக்ட் ஆர் எர்லியர் ஆக்ட் ஆர் ஸ்டேட் ஆக்ட் அல்லது சிபிடிடி வந்து அதை கம்பெனியாக வேல்யூ பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் இந்தியன் கம்பெனி நம்ம டெஃபினேஷன்ஸில் பார்க்குறோம். இந்தியன் கம்பெனின்னு பேர் வாங்கிடுச்சுன்னா அது வந்து ரெசிடென்ட் தான். ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் போயம் இன் இந்தியாவாக இருந்தால் ஓகே, போயம் ரெசிடென்ட், அப்படி இல்லைன்னா நான் ரெசிடென்ட். போயம்னா place of effective management. Anyhow, this topic you will study at your final level, not here. Okay, place of effective management. So poem means place where key management and commercial decisions that are necessary for conduct of the business of an entity as a whole are in substance made. மொத்தமாவோ இல்ல predominantோ இந்தியாவில் இருக்கிறது தான் poem சொல்லுவாங்க. place of effective management. அது இந்தியாவில் இருந்தால் ரெசிடென்ட், இல்லைன்னா நான் ரெசிடென்ட். கம்பெனியா இருந்தால் இந்தியன் கம்பெனி இஸ் ஆல்வேஸ் ரெசிடென்ட். ஃபாரின் கம்பெனியா இருந்தால் போயம் இன் இந்தியாவா இருந்தால் ரெசிடென்ட், போயம் இஸ் அவுட் சைட் இந்தியாவா இருந்தால் நான் ரெசிடென்ட். போயம் அப்படிங்கிறது பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். கிளியர்? நவ் இந்த ஹஃப்க்கு மட்டும் சார் நீங்க ரெசிடென்ட் சொன்னால் அதுல ரெண்டா பிரிக்கலாம் சொன்னீங்களே, அது எப்படி? ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் ஹஃப். ஹஃப் வரும்போது அதை நிர்வாகம் பண்றவர் யாரு? கர்த்தா, ஹெட், கர்த்தா. இஸ் தட் ஓகே? ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் கர்த்தா. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ரெசிடென்டா நான் ரெசிடென்டா அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் wholly or partly in இந்தியாவா இருந்தால் என்னது? ரெசிடென்ட். அது வச்சு முடிவு பண்ணிட்டோம். இல்லைன்னா நான் ரெசிடென்ட். ரெசிடென்ட் சொன்ன பிறகு அது ஆர்ஓஆரா ஆர்என்ஓஆரா, அது எப்படி சார் முடிவு பண்றது? இண்டிவிஜுவலா இருந்தா என்ன கண்டிஷன்ஸ் பா? இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு condition number 1, 7 preceding to the previous year la avrude stay more than or equal to 730 days, and second being 2 out of 10 preceding to the previous year la avar yara irukanum? resident irukanum. rendu conditionum yes அப்படினா அவர் யாரு? ordinary resident. else not ordinary resident. Okay, the same will be applicable here also, but you have to check the karta's stay. கர்த்தாவுடைய ஸ்டே பார்க்கணும். கர்த்தா இந்த ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஹஃப் ஆர்ஓஆரா மாறிடும். கர்த்தாவுடைய ஸ்டே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹஃப் ஆர்என்ஓஆரா மாறிடும். கர்த்தாவுக்கும் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். இவர்கிட்ட எப்படி பார்க்கணும்? இண்டிவிஜுவல் கேஸ் பார்க்கணும். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருந்தா ரெண்டா பிரிங்க. அதுக்கு ஹெட் யாரு? ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு தனியா பிரிங்க. ஹெட் தனியா பாருங்க, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி தனியா பாருங்க. கிளியர்? ஹெட் கேஸ் வரும்போது இண்டிவிஜுவல் மாதிரியே ட்ரீட் பண்ணிடுங்க. கர்த்தா ஹஃப் வரும்போது கண்ட்ரோல் ஹோல்லி ஆர் பார்ட்லி இன் இந்தியா வந்தால் ரெசிடென்ட், இல்லைன்னா நான் ரெசிடென்ட். ரெசிடென்ட்னு சொன்னால் அந்த ஹஃப் எப்படி கிளாசிஃபை பண்ண போறீங்க? ஆர்டினரி நாட் ஆர்டினரினா அந்த கர்த்தாவோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இந்த ரெண்டாவது கண்டிஷன்ஸ் பார்த்து நம்ம முடிவு எடுக்கணும். தட்ஸ் ஆல். கிளியர்? நவ எல்லா பாயிண்ட்ஸும் இங்க கொடுத்திருக்கிறேன். 6 class 1 basic conditions for resident individual
182 days or 60 and 365 in 4 preceding the previous year. Exception case இந்த மாதிரிலாம் எக்ஸெப்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. புக்கில் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த சிஏ இந்த எஸ்பெஷலி இந்த பேன் ஆக்ட் வரும்போது பார்த்தோமா இல்லையா, செக்ஷன் சப்செக்ஷன் அண்ட் கிளாஸ் சப் கிளாஸ் ப்ரொவைடட் அர்த்தம் எக்ஸெப்ஷன்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க, 182 டேஸ் மேல ஸ்டே பண்ணியிருக்கலாம் அல்லது 60 டேஸ் ஆர் 365 டேஸ் இன் 4 preceding to the previous year ஸ்டே பண்ணியிருக்கலாம். ப்ரொவைடட்னா எக்ஸெப்ஷன். ப்ரொவைடட் நம்பர் 1 ப்ரொவைடட் நம்பர் 2 போடுவான். இந்த ஆக்ட் எப்படி படிக்கணும்னா லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. புக்ல எல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பான்னா பேசிக் கண்டிஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. முத ஸ்டே இன் இந்தியா exception 60 days stay in the second condition is substituted by இந்த 60 நாளுங்கிறது யாருக்கு பொருந்தாதுன்னு சொன்னால் இவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இந்தியன் சிட்டிசன் going outside to foreign country as a member of the crew of an Indian ship employment outside India, அவருக்கு இந்த 60ங்கிற நாள் பொருந்தாது. only 182 days. Indian citizen and person of Indian origin coming to India, if total income other than foreign income is less than or equal to 15 lakhs ஆக இருந்துச்சு எப்படி சொன்னாக்க இந்த நம்பர். ஓகே, who is doing the business only outside India but coming to India any other purpose. இதுல செகண்ட் கண்டிஷன் 181 days எடுத்துக்கிறீங்க for an Indian citizen or person of Indian origin who resides outside India visits India, total income other than foreign income is more than 15 lakhs. In this case, இந்த லாஸ்ட் கேஸ்ல எப்போதுமே RNOR. ஓகே, PIO அப்படின்னு அர்த்தம், he either of his parents, either he or she or either of his parents or either of his grandparents were born in undivided India இருந்தால் PIO. நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த எக்ஸெப்ஷன் கேஸ் முதல்ல எழுதிட்டேன். எக்ஸெப்ஷன் கேஸ் 1, எக்ஸெப்ஷன் கேஸ் 2ல 1 2, அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் கேஸ் நம்பர் 3, அதுக்கப்புறம் ஜெனரல் கேஸ் போட்டேன். இதோட அட்வான்டேஜ் வந்து எக்ஸெப்ஷன் முதல்ல படிச்சிருங்க, அது இல்லாதது மிச்சம் அப்படின்ட்டீங்கன்னா ஈஸியா புரியும். ஆக்ட் அப்படியே பேர் ஆக்ட் அப்படியே படிச்சீங்கன்னா நான் சொன்ன சீக்வன்ஸ்ல தான் இருக்கும். சொல்லிட்டு எக்ஸெப்ட்னு ஆரம்பிப்பான். எக்ஸெப்ட் முதல்ல முடிச்சிருங்க, இது எக்ஸெப்ட்ல கவர் ஆகலன்னு ஜெனரல், அவ்வளவு. தட்ஸ் ஹவ் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் நான் சம்மரி மாதிரி கொடுத்துருக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டீம்டு ரெசிடென்ட் செக்ஷன் 6 கிளாஸ் 1A 6 கிளாஸ் 1A இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சேலரி பத்தி நம்ம மீன் பண்ண போறதில்ல. ஃபார் இந்தியன் சிட்டிசன் ஸ்டே பத்தி பாக்குறதில்ல. இந்தியன் சிட்டிசன் இண்டிவிஜுவலா இருக்கணும், ரிசைடிங் அவுட் சைட் இந்தியாவா இருக்கணும், விசிட்டிங் இந்தியா நவ் அண்ட் தென் ஆர் நாட். வென் இஃப் டோட்டல் இன்கம் அதர் தென் ஃபாரின் இன்கம் இஸ் மோர் தென் 15 lakhs and if he is not liable to pay tax on the above in any other country, exempt income is also considered as liable to pay tax or zero tax. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். பீரியட் ஆஃப் ஸ்டே தேவையா நாட் ரெலவென்ட். எதுக்கு அப்ளிகபிள் கிடையாது? ஃபார் an individual who is resident in India in the previous year. செக்ஷன் 6 கிளாஸ் 1ல அவர் ஏற்கனவே ரெசிடென்ட் ஆயிட்டாருன்னா இந்த கண்டிஷன் பொருந்தாது. அண்ட் ஸ்டேட்டஸ், இந்த கேஸ்னால அவர் ரெசிடென்ட் சொன்னால் அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே RNOR இருப்பார். அதுக்கப்புறம் இன் கேஸ் ஆஃப் crew மெம்பர் டோட்டல் டேஸ்ல இந்த இயர்ல நீங்க இந்த ஷிப்ல இருந்தனால ரிமூவ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா பீரியட் கமென்சிங் ஃப்ரம் த டேட் என்டர்ட் இன் த கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் ஜாயினிங் பீரியடும் பீரியட் எண்டிங் அந்த கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்ல சைனிங் ஆஃப் பண்ற டேட் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் உள்ளதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்னா ஆஸ் பர் த மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் படி ரூல்ஸ் படி இது இருக்கிறது. அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலிஜிபிள் வாயேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாயேஜ் அப்படிங்கிறது ஷிப் டிராவல் தான். ஓகே, கேரேஜ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஆர் எனி அதர் ரீசன்ஸா இருக்கலாம். ஓகே, ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் எனி போர்ட் இன் இந்தியா, இந்தியாவிலிருந்து கிளம்புறதாக இருக்கலாம். அண்ட் டெஸ்டினேஷன் இன் எனி போர்ட் இன் இந்தியா. ஓகே, ஆர் இந்தியாவிலிருந்து கிளம்பி வேற கண்ட்ரி போகலாம், இல்ல வேற ஒரு கண்ட்ரில இருந்து எடுத்து இந்தியாவுக்கு வரலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் இது பொருந்தும். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ரெசிடென்ட் முடிவான பிறகு ROR RNOR அப்படின்னா கீழே சொன்ன இந்த 4 பாயிண்ட்ஸ்
Okay, one who satisfied any one of the conditions, நாலு ஏதாவது ஒன்னு satisfy ஆச்சுன்னா அவர் RNOR. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், ஏதாவது இந்த ரெண்டு கண்டிஷன் இந்த ரெண்டுமே satisfy ஆச்சுன்னா அவர் யாருன்னு சொன்னேன், ரெசிடென்ட் சொன்னேன். ஆனா புக்ல எப்படி இருக்கும்னா நாலு ஏதாவது ஒன்னு satisfy ஆச்சுன்னா அவர் யாரு, RNOR ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சார், இது ஏன் சார் நான் எப்படி மாத்தினேன் அப்படின்னு சொன்னா சிம்பிளிஃபை பண்ணி இருக்கிறேன். ரெண்டு பேர் எப்பவுமே RNOR. யார் ரெண்டு பேர் RNOR? செக்ஷன் 6 கிளாஸ் 1A ஸ்டே பத்தி கவலைப்படாமல் 15 வருஷத்துக்கு மேல இருந்தால் அவர் யாரு, RNOR சொன்னோம். அதுதான் இது. ரெண்டாவது 120 இருந்து 181 நாள் ஸ்டே வேர் ஹிஸ் இன்கம் இஸ் மோர் தென் 15 lakhs இருந்துச்சுன்னா அவரும் ரெசிடென்ட். ஆனா என்ன ஸ்டேட்டஸ், RNOR. அதுதான் இந்த கேஸ். அப்ப நீங்க மூணாவது பாயிண்ட்லயோ நாலாவது பாயிண்ட்லயோ நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க யாரு, RNOR. இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலும் நீங்க நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். சோ இவரு RNOR, வேற வழி இல்ல. மிச்சம் இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அவர் RNOR. அதை நான் உல்டாவா போட்டேன்னு சொன்னா இல்லையா, எப்படி போட்டேன், 7 preceding to the previous yearல அவருடைய ஸ்டே more than or equal to 730 days, 730 நாளைக்கு மேல இருக்கணும். 729 அது கீழே இருந்தா dissatisfied. அதான் இங்க மீன் பண்ணி இருக்கிறேன். ஸ்டே இன் இந்தியா இந்த 7 preceding to the previous year less than or equal to 729 இது satisfy ஆகலன்னு அர்த்தம். இது satisfy ஆகலன்னா யார் நீங்க, RNOR. அட்லீஸ்ட் 2 நாள் ரெசிடென்டா இருக்கணும், 2 வருஷம் 10 வருஷத்துல. ஓகே, அப்படின்னா அர்த்தம் அட்லீஸ்ட் மீன்ஸ் 9 வருஷமாவது அவர் யாரா இருக்கணும், நான் ரெசிடென்டா இருக்கணும். அங்க ஆர்கியூ பண்ணிருப்பான். இங்க என்ன சொல்லி இருக்கிறான், நான் ரெசிடென்ட் இந்தியா அட்லீஸ்ட் 9 out of 10 preceding to the previous. நான் என்ன சொல்லி இருக்கிறேன், 2 out of 10 preceding to the previous yearல அவர் யாரா இருக்கணும்னு சொன்னேன், ரெசிடென்டா இருக்கணும். 2 வருஷம். சப்போஸ் 1 வருஷம் தான் இருக்கிறாருன்னா டிஸ்குவாலிஃபைட். 1 வருஷம் தான் இருக்கிறார், 1 வருஷம் தான் இருக்கிறாரு, மிச்சம் 9 வருஷம் அவர் யாரா இருக்கிறாருன்னு அர்த்தம் நான் ரெசிடென்ட். இங்க வரும்போது 9 years நான் ரெசிடென்டா இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். இது என்னவோ புது ரூல் மாதிரி படிப்பீங்க. ஏன் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொடுத்துருக்கேன்னா, இப்ப கொடுத்தது டிட்டோ எதுக்கும் பொருந்தும், ஹாஃபுக்கும் பொருந்தும், இங்கேயும் பொருந்தும். அந்த கனமுடியில் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? ஹோப் யூ வில் பி நவ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் செக்ஷன் 6 class 6. Now this one is over. 6 class 1A over. Huff company body of individuals பார்த்துட்டோம். section 6 class 6 பார்த்துட்டோம். section 6 class 5 residency applies across all income sources if applicable for any. உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெசிடென்ட் சொல்லியாச்சுன்னா உங்கள்ட்ட 3 இன்கம் இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் as well as salary and business income. சார் சேலரிக்கு ரெசிடென்ட் சார், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் ரெசிடென்ட் சொல்லாமா? இல்ல, இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஆளுக்கு தான். ஆள ரெசிடென்ட் முடிவு பண்ணியாச்சுன்னா அவர் வீடு வாடகை ஃபாரின்ல விட்டு சம்பாதிச்சாலும் அதுவும் அதை கன்சிடர் பண்ணும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் ரெசிடென்ஷியல் தான் கன்சிடர் பண்ணும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இந்தியாவுடைய கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். அவருடைய ஆளை பொறுத்து தான். இஃப் he is being the resident for one income, automatically he is being the resident for all the income. இந்த பாயிண்ட் ரொம்ப தேவையில்லை, வந்தா ஒன் வேர்ட்ல வரும், அவ்வளவுதான். ரைட். Now let's try this illustration. Now the business of Huff Hindu undivided family is transacted from Australia and all the policy decisions are taken there. Mr. E, the Karta of Huff, okay, E are Karta, who was born in Kolkata, visits India during the previous year 25-26 after 15 years. He comes to India on 1/4/2025 and leaves for Australia on this date. Determine his residential status அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.
ப்ரீவியஸ் இயர்ல தான் வந்து சேர்றார். ஓகே, கே கர்த்தா வந்து ப்ரீவியஸ் இயர் தான் வர்றார். ரைட். 1/4/25 அன்னைக்கு வந்திருக்கிறார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 1 நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் டேஸ் எவ்வளவு வந்திருக்கு? 245. ஓகே. ஜெனரல் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஸ்டே, மோர் தென் 182 days ஆர் ரெண்டாவது கண்டிஷன். முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு இல்ல, விட்டுருங்க. So is being the resident. ரெசிடென்ட் முடிவான பிறகு ஆர் ஓஆரா ஆர் என்ஓஆரா. அடிஷனல் கண்டிஷன் என்ன சொல்றாங்க? ஓகே, 4 preceding to the previous yearல, சார் 7 preceding to the previous yearல stay should be more than 730 days. இல்லனா அவர் யாரு? resident, not ordinary resident. Clear? What about the HUF? HUF உடைய மொத்த கண்ட்ரோல் எங்க இருந்து நடக்குது? அப்படின்னா HUF யாரு? நான் ரெசிடென்ட். சப்போஸ் HUF ரெசிடென்டா இருந்திருந்தால் அந்த HUF என்னவா ட்ரீட் பண்ணுவோம்? ஆர்டினரியா, நாட் ஆர்டினரியா? கர்த்தா நான் ஆர்டினரினா அந்த HUFம் நாட் ஆர்டினரி. கிளியர்? சோ கர்த்தாவுக்கும் தனியா பார்க்கணும், HUFக்கு தனியா பார்க்கணும். இருக்கலாம். ரெசிடென்ட் அதுல வராது. ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். கர்த்தாவுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல், அது முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெசிடென்டா இல்லையான்னு சொல்லி பார்த்தாக்கா அவர் ரெசிடென்டா நான் ரெசிடென்டா, நான் ரெசிடென்ட்னா இவர் ஏற்கனவே ரெசிடென்டா முடிஞ்சு போச்சு. ஆர்டினரி நாட் ஆர்டினரி ரெசிடென்டா மாறிடுவார். Lakshita, your question I could not understand.